அதை தமிழ்ல மொழியாக்கம் செய்து அதை சொல்லும் பொழுது அந்த கருத்துக்கள் தவறாக வெளியே வருவது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயங்கண்ணா. அது ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம் கூட. காலையில் நான் சம்பந்தப்பட்ட நாளிதழுக்கு நான் அழைத்து பேசினேன், எடிட்டர் அவங்ககிட்ட பேசினேன், எல்லாத்திட்டையுமே பேசினேன். அது சரி செய்வதாக கூட அவங்களும் முடிவளித்திருக்கின்றார்கள். காரணம் ஆங்கிலத்தில் பேசும்போது அது வரும். நாம சொன்ன கான்டெக்ட் இன்னைக்கு அதை பத்தி நான் கவலைப்படலீங்கண்ணா. ஆன்டி இன்கும்பன்சிங்கிறது, அதாவது மக்களுடைய எதிர்ப்பு அலை என்பது நவம்பர் டிசம்பர்ல நமக்கு தெரியணும். அதுதான் முக்கியம். ஏன்னா நீங்க எலெக்ஷனுக்கு ரொம்ப முன்னாடியே பீக் ஆகக்கூடாதுங்கண்ணா. மக்கள் எங்களுக்கு வந்துட்டாங்க, எல்லாரும் மாற்றம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது பீக் ஆகக்கூடாதுங்கண்ணா. நீங்க அடிப்படையில் ஜனவரி பிப்ரவரியில பீக் ஆகும் பொழுதுதான் ஓட்டு போடும் நேரம் வரைக்கும் அதை கொண்டு போக முடியும். அதனால் எதிர்ப்பலை இன்னைக்கு இருக்கு, எதிர்ப்பலை இன்னைக்கு இல்ல, நமக்கு தேவையில்லாத பேச்சு. ஏன்னா இன்னைக்கு அரசியல் இதே நான் ஆரம்பிக்கல. நவம்பர் டிசம்பர்ல எதிர்ப்பலையை நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. வித்தியாசமா நாம் பார்க்கணும், கூட்டம் கூடணும், பெரிய பெரிய மாநாடு எதிர்க்கட்சிகள் போடும் பொழுது மக்கள் ஆர்வமா வந்து பங்கேற்கணும். அதுதான் அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறி. அது நவம்பர் டிசம்பருக்கு முன்பு நடக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. அது நவம்பர் டிசம்பர்ல நடக்கும். அதை நோக்கி தான் எல்லாரும் பயணம் பண்றாங்க.